நேத்திக்கு எபிசோட்ல பார்த்தோம்னா எஃப்ஜேவை வந்து விஜய் சேதுபதி வச்சு செய்யன்னு செஞ்சுட்டார். அவர் செஞ்ச சின்ன சின்ன விஷயங்களுக்கும் சின்ன சின்ன வார்த்தைகளும் எவ்வளவு எஃபெக்டிவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வச்சு செய்யன்னு செஞ்சுட்டார். அதெல்லாம் தாண்டி பார்வதி வந்து வேலை செஞ்சே தீரணும் அப்படிங்கறக்காக பொய்யா ரொம்ப கம்மியா அடிபட்டு இருந்தோம், அதிகமா அடிபட்டுருச்சு, என்னால வேலையே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய வேலைகளை வந்து பார்வதிக்கு வந்து இழுத்து போட்டு கொடுத்தாரு. அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா என்னடா எஃப்ஜே இப்படிப்பட்ட ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரி உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட் எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி எஃப்ஜே அவர்கள் வந்து அழகா போட்டு கொடுத்தாங்க நம்மளுடைய சாண்ட்ரா. அதுக்கேத்த மாதிரி விஜய்ஸும் சூப்பரா தரமா வச்சு செஞ்சுட்டாருன்னு பாத்துக்கோங்க. நேற்றுக்கு எபிசோட்ல எஃப்ஜே ரோஸ் பண்றதுக்கு விஜய் சேதுபதிக்கு டைம் பத்தல போல, அந்த அளவுக்கு வச்சு செஞ்சுட்டாரு. அதுலயும் பார்த்தோம்னா வியனாவும் எஃப்ஜேயும் பண்ற லவ் கூத்தெல்லாம் சுத்தமா பார்க்கவே முடியல. ஏன்னா ஆதிரை வந்து எஃப்ஜே வந்து ஆல்ரெடி லவ் பண்ணி அதே மாதிரி ஆதிரை வெளியே போயிடுச்சு. இப்போ வியனா பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. வியனாவும் லாஸ்ட் வீக்ல பெருசா எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸுமே பண்ணவே இல்லை. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு வந்து எவிஷன் லிஸ்ட்ல கடைசியா இருக்கு. அங்கதான் வச்சாங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். பார்த்தோம்னா வெளியில ஆளை வச்சுட்டு உள்ள ஒரு காதல், அந்த காதல் போனதுக்கு அப்புறமா இன்னொரு காதல் அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட்டுக்காக பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஃபீலிங்ஸே இல்லாம ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று பார்த்தோம்னா கனி இவ்வளவுக்கும் வந்து எஃப்ஜே கிட்ட போய் கேட்கும்போது உங்களுக்குள்ள என்னடா நடக்குது, ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லக்கா நாங்க எல்லாம் கிளியரா தான் இருக்கிறோம், அவளும் அதை தான் சொல்லுவான், அவளுக்கு வந்து அவங்க அம்மா தான் முக்கியம், மத்ததெல்லாம் வேற அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கா. சரி என்னமோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கனியும் கிளம்பி போயிட்டாங்க. இப்ப நம்ம பிக் பாஸ் சைட்ல இருந்து நீங்க காதாடா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டிஸ்ட் ஒன்னு வச்சுட்டாங்க. வைல்ட் கார்டு என்ட்ரில ஒருத்தர் அனுப்பி வச்சிருக்காங்க. அது யாருன்னு பார்த்தோம்னா எக்ஸ் கண்டஸ்டன்டான ஆதிரை தான். ஆக்சுவலா ஆதிரை வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வீக்லயே வந்து தரமான சம்பவங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வீக்ல நல்லா விளையாடினாலும் அதுக்கப்புறம் டோட்டலா ரெண்டாவது வாரம் வந்து எஃப்ஜே கூட ஒரு மாதிரி பழக ஆரம்பிச்சிட்டாங்க, கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு மாதிரி வந்து ரொமான்ஸ் மூடுக்கு எல்லாம் போயிட்டாங்க. அது எப்படியே தெரியல, பார்த்த ஒரு வாரத்திலேயே எஃப்ஜேயும் ஆதிரையும் ரொம்பவே க்ளோஸ் ஆயிட்டாங்க. ஆதிரைக்கு ஏற்கனவே வெளியே ஒரு ஆள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆதிரை உள்ள இருக்கும்போது எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா, எனக்கு ஏற்கனவே வெளியே ஒரு ஆள் இருக்கு, ஆனா இங்க வந்து எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, ஆனா என்ன பண்ண முடியும், அப்படிதான் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெளியே ஒரு ஆள் வச்சுக்கிட்டு உள்ள வந்து ஒரு சோபுக்காக கரெக்ட் பண்ணி ஒரு விஷயத்தை பண்றீங்கன்னா அப்படின்னா அது எவ்வளவு பெரிய நெகட்டிவா போகும். அதுக்கேத்த மாதிரி எஃப்ஜேயும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஆதிரை கிட்ட இருந்து விலக ஆரம்பிச்சாங்க. இருந்தாலும் பார்த்தோம்னா ஆதிரை வந்து எஃப்ஜே பின்னாடியே லவ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆதிரையோட அக்காவான பூர்ணிமா இந்த சீசன்ல வந்து கெஸ்டா வந்திருந்தாங்க. பூர்ணிமாவுமே பிக் பாஸ் சீசன்ல வந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, 13ஆம் வாரம் வர வந்திருக்காங்க. அவங்க வந்து பணப்பெட்டி எடுத்து போற வரைக்கும் அவங்க இருந்திருக்காங்க. ஆனா ஆதிரையை பார்த்தோம்னா ரெண்டாவது வாரமே எவிக்ட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆதிரை வந்து ரீஎன்ட்ரி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. இப்ப பாத்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் வந்து 50 நாளைக்கு மேல கடந்து போயிட்டு இருக்கு. இத்தனை இடைவெளிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வியனாவுக்கும் எஃப்ஜேவுக்கும் ஒரு சின்னதா ஒரு குட்டி காதல் வந்து போயிட்டு இருக்கு. அதுலயும் வேற கனி அவர்கள் வந்து போய் கேக்குறாங்க நேத்துக்கு, என்னடா சொல்ற, நீயும் வியனாவும் ஒரு மாதிரி பண்றீங்களே, இது வெளியே போனா நல்லா இருக்குமா, உங்க ஆள் பார்த்தாங்கன்னா சரி வருமா, அவங்க ஏத்துப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இவங்க எப்படி கேக்குறாங்கன்னா எஃப்ஜேவுக்குமே ஏற்கனவே ஒரு வெளியே ஒரு ஆள் இருக்கு, அவங்க இதெல்லாம் பார்த்தாங்கன்னா ஏத்துப்பாங்களா, உண்மையாவே உங்களுக்குள்ள ஃபீலிங்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு ஓகே தான், நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கமருதீனுக்கும் பார்வதிக்கும் போயிட்டு இருக்கு. அதே போல வந்து கமருதீனுக்கும் ஆரோருக்கும் வந்து போயிட்டு இருக்கு. இதுவும் எங்க போய் முடிய போதோ தெரியல. இந்த வீடியோ பத்தின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.